வணக்கம் சார். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் சூழ்நிலையில் இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியதில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்கள் மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் முன்பு இருந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு போய் இணைந்து திமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி மீண்டும் ஏற்படக்கூடும், அத்தகைய சூழ்நிலை ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தொடர்ந்து அவர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அமைச்சர் நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் ஒருபடி மேலே சென்று இபிஎஸ்க்கு 2 அமைச்சர், திமுகவுக்கு 2 அமைச்சர் என 4 மத்திய அமைச்சர்கள் பேசி முடிவாகிவிட்டது என்ற கருத்தையும் கூறி வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தொகுதி மறுவரையறை மசோதாவில் திமுகவின் நிலைப்பாடு என்ன, இந்தியா கூட்டணி சார்பில் நிற்கப் போகிறதா, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இருக்கப் போகிறதா என பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த சந்தேகங்களுக்கு இது என்ன காரணம் சார்? இது உண்மையா, சும்மா வதந்தியா, விமர்சனமா, இல்ல திமுகவோட நிலைப்பாடு தான் எப்படி இருக்குது? நீங்க கேட்ட இந்த கேள்விகள்ல முதல் தாவி வந்த மாதிரி எதிர்பாராத திடீரென விபத்து போல இந்த ஆட்சி அமைப்பு, அது ஒரு அவர்கள் அரசியல் கட்சியினுடைய நிலைகளிலோ கொள்கைகளிலோ ஆட்சி அமைக்கல. திடீர்னு எதிர்பாராத ஒரு நாட்டு சீட்டு விழுந்த மாதிரி அவங்க மேல போய் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவதாக இப்ப யூகங்களுக்கெல்லாம் நிறைய அவங்க விருப்பம், அவங்க கூட்டத்துல அவங்கவுங்க அரசியல் சொல்றாங்க போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டுல அவர்கள் அன்பு சகோதரர் அனிதா அவர்கள் சொன்னதுனா கூட அவர் சொல்லியது கூட்டணி வருது அப்படின்னு சொல்ல, அவர் சொல்லியதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். ஒண்ணு நல்ல தெளிவாக இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மற்ற கட்சிகளை மாதிரி சாதாரணமாக முடிவு அல்ல. இது 75 ஆண்டு கால இயக்கம். என்னுடைய தலைவர் அண்ணன் தளபதி இருக்கார். போது தமிழ் இன்னைக்கு இந்த ஆட்சி, இது ஆட்சி அல்ல, வெறும் காட்சி என்கின்ற அளவுக்கு எல்லா வகையுமே வீழ்ச்சி, சட்டம் ஒழுங்கு, கேபினெட் மீட்டிங்கே வெறும் 75 நிமிடத்துக்குள்ள முடிச்சுட்டு கேபினெட் மீட்டிங்கே. எதுக்காக சரியாக இல்லை. அதனாலதான் நீங்க கேட்ட கேள்வி பிஜேபிக்கும் இந்த முறை எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தலைமை கண்டித்துதான் அவர்களை நாங்க பேசுறதை தவிர அவர்களுடைய செய்யாம இருக்கிறது இல்ல. அதை நீங்களும் பாருங்க. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் திமுகவை மட்டும்தான் நாங்கள் நேரடியாக எதிர்கட்சியாக மதிக்கிறோம், மற்ற கட்சிகள் அனைத்துமே செல்வாக்கில்லாத கட்சிகள் என்றும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள கட்சிகளில் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்களைத்தான் இங்கே கட்சியில் தாவேக்காவில் இணைச்சிருக்காங்க. மொத்தமாக அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? இந்த இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்ததா நினைக்கிறீங்களா? திமுக அதிமுகவுக்கு இருந்த அந்த செல்வாக்கு ஒரே கட்சி, இந்த கட்சி 108 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆட்சிக்கு வந்ததுனால இவங்க 2 பேரோட செல்வாக்கும் அந்த வாக்கு வங்கிகள், இவங்க ஒரு 2 கட்சிக்கும் இருந்த ஒரு தோராயமான ஒரு 30% வாக்குகள் முழுமையாக சரிவடைந்திருக்கதா பாக்குறீங்களா? இல்ல, கடந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக கணக்கிட முடியாது. அதிமுக இன்னைக்கு பெற்று இருக்கிற நிலை அழிச்சிடணும், போயிடணும், சிரிச்சிடணும்னு பிளான் பண்ணி என்கின்ற நடிகர் முதல்வர் நடிகை முதல்வர் இருக்கிறாரு. பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளும் ரகசிய உறவில் இருக்கிறதுனாலதான் இங்க இயக்கங்கள் இருக்கும் என்ற நிலைப்பாட்டுல அதிமுக சின்ன பின்னமாக அதுக்கு நிறைய வேலை செய்யறாங்க. ஆனால் ஒன்று, விஜய் கட்சி என்பது
முழுவதுமாக இருப்பது அமித்ஷாவும் மற்றவர்களும் அவர் ஒண்ணும் கிடையாது. என்ன பாருங்க, கட்சி எடுக்கிறாரு, எப்ப போறாரு, என்ன வராருன்னே தெரியாது. அவர்கள் அந்த விஜய் கட்சியில நடக்கின்ற நிலைப்பாடுகள் யாரு எங்க உங்களுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி RSS தான். அதனால தமிழ்நாட்டை ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. நல்லா இந்த கேள்வினால இதை நான் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்ல விரும்புறேன். சின்ன கட்சிகளை துவக்கிறவங்க இப்ப பார்ட்டியை துவக்கி எனக்கு 20 லட்சம் பேர் வந்துட்டான், 50 லட்சம் பேர் வந்துட்டான் சொல்றோம். இன்னும் பல்வேறு அமைப்புகள்லாம் தமிழர்களுக்காகவோ என்னைக்காகவும் ஒரு நிமிடம் கூட போர்க்களத்துல இறங்கி போரி நினைக்காதவங்க எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள புது பேர் இருப்பாங்க. அவங்க எங்க கட்சின்னு ஏன் எல்லாவற்றையும் பேசுவது பாரதிய எல்லோரும் ஒன்று சேர்த்து எதிர்க்க வேண்டும் என்பது பெரிய பிளான். ஜவஹர்லி சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். புகழேந்தி சார், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா இந்த திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்பாக தொடர்ச்சியாக அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட விரைவில் திமுக மிக்கல் அமைச்சர்கள் அவர்கள் என்று அவர் கூறினார். இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இன்று கூட திராவிட கட்சிகள் அவருடைய செல்வாக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது என்று கூறினார். உண்மையிலே போன்ற அந்த 98-99 சூழ்நிலை திரும்ப 2026க்கு பிறகு 2029 அது ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? ஆமா, 1999 இருந்து 2004 வரைக்கும் இருந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரே ஒரு தடவை வெற்றி பெற்றதுனால மாபெரும் சக்தியா உருவாயிட்டா சார். 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க, உடனே மாபெரும் சக்தி எப்படி உருவாயிட்டா? ஆமா, இது ஒரு இப்போ நீங்க மாபெரும் சக்தி தான். என்னடா ஒரு 180 மாபெரும் சக்தி 108 தானே இது யாராவது எதிர்பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தாங்களா? அதனால இது ஒரு மாபெரும் சக்தியா தான் இருக்கு. இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிச்சு இருக்குது. மக்கள் ஆதரவு அதிகமா போயிருக்கு சார் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நிலை எப்பவுமே திமுக பொறுத்த வரைக்கும் ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணியில இருப்பாங்க, ஒண்ணு பிஜேபி கூட்டணியில இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய வரலாறு அதுதான். அவங்க தனித்து எப்பவுமே நின்றது இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நிலையை இன்னைக்கு காங்கிரஸ் விட்டு போன கையோட அவங்களுக்கு ஆப்ஷன் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? தனித்து நிப்பாங்க. 2016 இவங்க என்ன மாதிரி 2014 ஏடிஎம்கே என்ன மாதிரி மோடியா லேடியான்னு அதிமுக என்ன மாதிரி இந்த அடுத்த தடவை நிக்க போறாங்க. அவங்க திமுக தனித்து நிப்பாங்க. அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதை எப்பயுமே திமுக செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எப்படியே ஒரு மத்திய அரசாங்கத்துடைய தேசிய கட்சியினுடைய ஆதரவு அவர்களுக்கு எப்பொழுதுமே தேவை என்ற நிலையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்ப கூட பாருங்க, நீங்க கொஞ்ச காலமா அவங்க பிஜேபி ஏதாவது எதிர்க்கிறாங்களா? மும்மொழி கொள்கையில இந்த தேசிய வந்தே மாதரம் வரை எதிர்த்து தானே சார் இருக்காங்க. தாவேக்கம் தான் எதிர்க்கிறது. எதை எதிர்த்தாங்க? மும்மொழி கொள்கையில இருந்து இப்போ தேசிய பாடல் வர வந்தே மாதரம் வர எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன எதுக்கல? எப்ப எதிர்த்தாங்க? நேற்று தொகுதி மறுவரை சட்டத்தில் மாநில உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் நேற்று சொல்லியிருக்காரு. நீங்க கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு பிரதிநிதியோ கட்சியில அடுத்த கட்ட தலைவர் இல்ல, திமுக தலைவர் தான் சொல்லியிருக்கிறார். நேற்று லண்டன்ல இருந்து நேரடியா காணொலியில எம்பிக்கள் கூட ஆலோசனை கூட்டம், அதுல தொகுதி மறுவரை உரிமையில் நாங்கள் உரிமையை பாதுகாப்போம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இல்ல நான் பேசி தொகுதி வரைக்கும் கூட என்ன சொல்லிருக்காங்க, நீங்கள் நாங்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் அது ஏற்கனவே சொன்ன விஷயம் சார். ஏற்கனவே அமித்ஷா சொன்னாரு 50% பாராளுமன்ற தொகுதிகள் கூடும், அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 60 தொகுதிகள். பொய், நீ சொல்றதெல்லாம் பொய், அதெல்லாம் செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னவர்கள்
இன்னைக்கு நீங்க வந்து நாங்கள் சொன்னதை ஏத்துக்கிட்டா அன்னைக்கே ஏத்துக்கிட்டு போனாங்க. திமுக பாஜக கூட்டணி 2029 ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறினார். ஆனால் ஜவஹர்லி சார், ஒரு நீண்ட கால பயணம், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பயணம் திமுக முன்னெடுத்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளில் மிகவும் ஃபோர்ஸாக கடந்த ஒரு 5 ஆண்டுகள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை முன்னெடுத்துள்ள சூழ்நிலையில் 2029 நீங்கள் கூறுவது போல பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவோட நிலை என்னவா இருக்கும்? அதான் சார், நீங்க போர்ஸா பிஜேபி எதிர்க்க எந்த காலகட்டத்துல எதிர்த்தாங்க? காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் தான் எதிர்த்திருக்காங்க. அதனால அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் தொகுதி என்னடா சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் கூட்டணி மாறிய வரலாறுகள் இருக்குது. பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு கூடா நட்பு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கூடா நட்போட சேர்ந்தவர்கள் உண்டு, பண்டாரம் பரதேசியோட இணைஞ்சு செயல்பட்டவர்கள் இவர்கள் தான். 99 2026 30 வருஷம் ஆகி போச்சு. 99 இப்போ பார்க்க முடியாது இல்ல சார். பொருத்தி பாக்குறதுக்கான அவசியம் இப்ப ஏற்பட்டு என்னடா 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க, 30 ஆண்டுகள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்க, எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்க. இப்ப மீண்டும் அந்த சூழ்நிலை உருவாயிருக்கா? ஆமா, அவர்கள் சேருவதற்கான சூழ்நிலை உருவாயிருக்குது. காரணம் பிஜேபி வந்து உங்களை வந்து அதாவது வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகியதற்கு பிறகு இவர்கள் பிஜேபி இவர்கள் மீது ஒரு கரிசனத்தை காட்டுறாங்க. அதனுடைய அடிப்படையில தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பேசுறாரு RS பாரதி, கூடிய விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார், அடுத்த மத்திய அமைச்சராக திருச்சி சிவா வருவார்னு சொல்லுவார். ஏன் சொல்லணும்? இந்த ஆட்சி இன்னும் 6 மாசத்துல கலையணும்னு ஸ்டாலின் சொன்னாரு. எப்படி கலையும்? அதுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன? அப்ப நீங்க உள்குத்து வேலைகள் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா செயல்படுறீங்க. கவர்னரே உங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் கவர்னர் வந்து நீங்க கடுமையா எதிர்த்தவர்கள், கவர்னரே தேவைன்னு சொன்னவர்கள். ஆனா நீங்க எதிர்கட்சி ஆகிற சமயத்தெல்லாம் நீங்க கொடுக்கிற மரியாதை போல கவர்னருக்கு எந்த கட்சியும் இந்தியாவில கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓடி ஓடி கொண்டு சலாம் போடுறீங்க. இப்போ ஒரே ஒரு புகார் கொடுத்திருக்காங்க, வேற என்ன பண்ணாங்க? ஆளுநருக்கு ஆதரவா வேற என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு புகார் கொடுத்தாங்க, வேற என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஆளுநரோட திமுக ஒரே நேர்கோட்டுல திமுக, அதிமுக, பிஜேபி நீங்க இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு நீங்க புகார் கொடுக்கறீங்கன்னா, ஒரே நேரத்துல ஒரே நாள்ல கொடுக்கறீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஜவஹர்லி சார், அவர் கேரளால இருக்காரு சார், இங்க பொறுப்பாளரா ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கிறாரு, அன்னைக்கு தான் சார் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து இவங்க முன்னாடி ஒரே கூட்டணிங்களா? அப்புறம் ஆளுநரை பார்த்ததுனால அதிமுக பாஜக திமுக எல்லாம் ஒரே கூட்டணி அப்படிங்கிறீங்களா? நீங்க ஜனநாயக ரீதியில் ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணணும்? அந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, குதிரை பேர ஊழல் நடந்துக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? சட்டப்படி நீதிமன்றத்தை அணுகணும். சட்டப்படியான நடவடிக்கை தான் செல்லுபடியாகும். நீங்க அரசியலுக்காக ஒரே நோக்கத்து அரசியல் ஒரு கவர்னர் என்ன பண்ணிட முடியும்? கவர்னர் என்ன பண்ணிட முடியும்? இன்னைக்கு அக்ரிகிருஷ்ணமூர்த்தி புகார் அளிச்சிருக்கிறாரு. குதிரை பேர புகார்ல ஒரே ஒரு புகார் மீது தான் நீங்க ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்தி பத்திரிகையாளரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதிமுக இதே குதிரை பேர புகாரை கொடுத்திருக்கு, அமமுக டிடிசி தினகரன் குதிரை பேர புகாரை கொடுத்திருக்கு. ஆனா எந்த நடவடிக்கையுமே இல்ல. அதனாலதான் ஆளுநர் போறாங்க. அங்க ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜா பேசுறது மட்டும் தான் விசாரிக்கப்பட்டிருக்குது. மத்த வழக்குகள் விசாரிக்கப்படுதா? டிடிவி தினகரன் புகாரோ அக்ரிகிருஷ்ணமூர்த்தி புகாரோ இதுக்கு ஆதாரம் இருக்கா சார்? ஊத்தங்கர இளையராஜாவை வந்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கா? விசாரணை இல்ல, அதுக்கு ஆதாரம் இருக்கிறதுனாலதான், முகாந்திரம் இருக்கிறதுனாலதான் நீதிமன்றமே 13 பேரை முகாந்திரம் இருக்கிறதுனாலதான் சிறையில் அடைச்சிருக்காங்க. நீதிமன்றமே செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஓடி வடிச்சாரு. நீதிமன்றமே செந்தில் பாலாஜிக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன்னா தினம் போய் திருவல்லிக்கேணியில போய் கையெழுத்து போடணும்னு. அப்ப இந்த முகாந்திரம்னா எப்படி உருவானதுன்னா, இவர்கள் பேசிய பேச்சுக்கள், ஆடியோக்கள், அதன் பிறகு அந்த 13 பேருக்கு கிடைத்த வாக்குமூலங்கள், எல்லா வாக்குமூல அடிப்படையில் ஆதாரம் இருக்கு. இப்போ நீங்க இந்த 5-6 எம்எல்ஏக்கள் அவர்கள் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. சட்டத்துல அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? ஏற்கனவே இது போன்ற திமுக அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன், கம்பம் ராமகிருஷ்ணன்
இவர்கள்லாம் பண்ணும்போது அவர்கள் என்ன குதிரை பேரத்துல திமுக எடுத்துட்டு இருந்தாங்க. ஜவஹர்லால் சார், ஜவஹர்லால் சார், இப்போ இழப்பு கேட்கலாம், நீங்க சொன்னது கேட்கலாம். இது மாதிரி நீங்க சொன்னது சார், இப்போ சொல்லுங்க சார். இப்போ நம்ம ஜவஹர்லால் சார் என்ன சொல்றாரு, குதிரை பேர புகார்களுக்கு ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் அவரை வந்து பதவி விலக சொல்லி அவரை கட்சி மாற சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. 11 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பேசிய ஆடியோ ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததிலேயோ, ஓ பன்னீர்செல்வம் முதல் அனிதா ராதாகிருஷ்ணன், கம்மம் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வந்து ராஜினாமா செய்ததிலேயோ குதிரை பேரம் இருந்ததா இல்லையா? இந்த 6 பேரிடம் ராஜினாமா செய்ததற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அவர்கள் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தாவேகாவில் இணைந்தார்கள். ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ அல்லது ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கோ அவர்கள் வந்து எந்த விதமான பேரமும் அவர்களிடம் நடத்தப்படலன்னு ஜவஹர்லால் சார் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ஒட்டுமொத்தமாக நடிகர் கட்சி ஆட்சியை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஆட்சியும் RSS எங்களுடைய கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அதற்கு பிறகு எல்லாம் ஒதுக்கி வைத்து இருக்கிற MLA வாங்கக்கூடிய வேலை நடிகர் விஜய் ஆட்களும் கட்சியும் அப்படி செய்யும் பொழுது இங்க 6 பேரு, அங்க 5 பேரு, இங்க 3 பேரு, அப்படி இப்படின்னு அது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் யாரும் மறைக்கக்கூடிய நிலையில் இல்லை. அதனாலதான் நிறைய குதிரை பேரம் செய்வதை ஆட்சிக்கு வந்து திட்டங்களை இறங்குற வேண்டும். ஏன் இதை பண்ணிட்டு யாருமே கண்டிச்சும் கூட அவர்கள் அதை பற்றி பட்டுக்கலன்றதை நீங்க வாங்கி இது பண்ணி வச்சுக்கிட்டு 6 MLA எதுக்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை முதலமைச்சர் அவங்க கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தான் எடுப்பாங்க. விஜய் அவர்கள் எடுப்பார். விடக்கூடாது. எதிர்கட்சி வரிசையில் இருந்து நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஓகே ஜவஹர்லால் சார், உங்களோட நிறைவா ஒரு கேள்வி. இந்த தமிழகத்தில் ஒரு இருதுருவ அரசியல் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழக வெற்றிக் கழக அரசை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் இவற்றில் வந்து இந்த அரசியல் ரீதியான கூட்டணிகள் மீண்டும் தாவேகா வெர்சஸ் திராவிட கட்சிகள் என்று மாறுமா? அதாவது பொதுவாக திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு புறம் பேசப்பட்டிருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் இணைந்து விடும் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. இதில் வந்து உண்மை இல்லை, அது கட்டுக்கதை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கான ஒரு நெருக்கடி, ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார், ஒரு அரசியல் விமர்சகரா? நிறைவா சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பது உண்மையான விஷயம். என்னை போன்றவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு RS பாரதி போன்றவர்கள் சொன்னார்கள், வரக்கூடிய காலங்களில் திமுகவும் அதிமுக கூட்டணி வைத்தால் என்ன தப்புன்னு கேட்டாரு RS பாரதி. இன்றும் பல பேர் கேட்கிறாங்க. அதனால அவர்களுடைய சூழ்நிலை மிகப்பெரிய இவர்களுக்கு மிக எதிரியாக தெரக்கூடிய கட்சி என்னன்னா தமிழக வெற்றி கழகம். அப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தை திமுகவோ தனித்து அதிமுகவோ தனித்து வெற்றி பெற்று விட முடியாது என்ற நிலையில தான் இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற நிலையில் தான் வரக்கூடிய இடைத்தேர்தல்களும் இவர்கள் வந்து அப்படி இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க சார். அதனால தமிழ்நாட்டுல இவர் நம்ம சகோதரர் ஒரு மிகச்சிறந்த பண்பாளர் அண்ணன் புகழேந்தி சொன்னாரு, நடிகர் கட்சி, இப்படி நடிகர் கட்சி, தற்கொலை கட்சி இப்படின்னு சொல்லிதான் தமிழ்நாட்டுல திமுக கரைக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சமாவது உணர்ந்து கொஞ்சமாவது ஆளுங்கட்சி ஆயிட்டாரு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த கட்சிக்கும் அந்த முதலமைச்சருக்கும் ஒரு மரியாதை கொடுங்க. அப்புறம் ஆட்சி அமைக்க வைத்ததே நாங்க தான் அப்படின்னு ஒரு அப்பட்டமா ஒண்ணு சொல்றாரு. நீங்கள் அந்த ஆட்சியை தடுப்பதற்காக எவ்வளவு திட்டங்களை எல்லாம் திமுக போட்டாங்க என்பது வெட்ட வெளிச்சம் உலகத்துக்கு தெரியும். ஏங்க கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகளே சொன்னாங்க, நீங்க யாருக்கு எங்களை அனுப்பி விடுறதுக்குன்னு கேட்டாரு. சண்முகம் கேட்டாரு. முஸ்லீம் லீக் கேட்டாங்க,
விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்க. அதனால உங்களுடைய ஆதரவு பெற்றதெல்லாம் வந்து ஆதரவோடு தான் இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்களை நீங்க ஏமாத்திக்கிறீங்க அர்த்தம். தவிர உங்களுடைய நீங்கள் எந்த நிலையிலும் கேட்டது இவங்க நெருங்குறாங்களான்னு கேட்டேன். திமுக அதிமுக பாஜக அதை விட்டுட்டு நீங்க அங்க போயிட்டு இல்ல திமுக அதிமுக பாஜக அந்த இடைத்தேர்தல நெருங்கிடுவாங்களா அப்படிங்கிறது. இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள நெருங்கிடுவாங்களா இல்லைன்னா அடுத்த 2029 வரை அந்த தேர்தல் கூட்டணிக்கான காலம் வந்து தள்ளி போமான்னு கேட்டேன். இந்த இடைத்தேர்தல் வருது இல்ல சார், இந்த இடைத்தேர்தலை எப்படியாவது வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தோற்கடிக்குங்கிற ஒரு நிலையில இந்த 3 கட்சிகளும் இருக்கிறாங்க. அந்த 3 கட்சிகளும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுதான் அவர்கள் வந்து நிலைப்பாட்டுல ஓரணியில் செய்யறாங்க. இதுல என்ன ஏதாவது ஒரு கட்சி நிற்கும், திமுகவா அண்ணா திமுகவா போட்டியிடுவாங்க, மற்ற கட்சிகள்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். மறைமுக நாங்கள் போட்டியிடவில்லை சொல்லிடுவாங்க. அப்ப என்ன அண்டர்ஸ்டுட் ஆயிடும். அதனால வந்து அவர்களுடைய நிலைப்பாடு வந்து இன்றைக்கு ஒரு பெரிய சக்தியாக தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போனா எதிர்காலத்துல நம்ம அரசியலே செய்ய முடியாது. அவர் வரும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்தவர்களை விட மாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவர்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்மளுடைய கதைகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஊழல் எல்லாம் மக்களிடம் வெளிப்பட்டு விடும் ஒரு பயம் வந்து திமுகவுக்கு வந்திருக்கு, அண்ணா திமுகவுக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. பிஜேபி வந்து கொள்கை எதிரியாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் முன்னாடி அறிவிச்சதுனால அவர்கள் தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்போ அவங்க ஒரு நேர்கோட்டில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஓகே சார், ஜவஹர்லால் சார் மிக்க நன்றி. எல்லா புகழையும் சார்புங்க இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம், மற்றொரு பிரச்சனையோடு. நன்றி.